Good morning, students. In this session, we shall discuss about a medical termination of pregnancy. Now, medical termination of pregnancy. It means medical method of abortion is a voluntary or intentional termination of pregnancy in a non-surgical or non-invasive way. That means non-surgical அறுவை சிகிச்சை இன்றியோ or non-invasive certain instruments உள்ள அப்ளை பண்ணாமலோ தென் வாலண்டரி ஆர் இன்டென்ஷனல் அவங்க விருப்பத்தோடையோ இல்லை விருப்பம் இன்றியோ என்ன பண்ணுறாங்க சர்டைன் மெடிக்கல் மெத்தடை அப்ளை பண்ணி அவங்களோட யூட்ரஸில் வளரக்கூடிய ஃபீட்டஸை அபார்ட் பண்ணுறது கரு கலைப்பு செய்கிறது தட் இஸ் கால்ட் அஸ் த மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி. அதாவது சர்டைன் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையோ இல்லை வேறு எதையுமே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணாமல் அவங்களோட நாலேஜோடையோ இல்லை அவங்க நாலேஜ் இல்லாமையோ மெடிக்கல் மெத்தடை அப்ளை பண்ணி அந்த ஃபீட்டஸோட க்ரோத்தை ஸ்டாப் பண்ணுறது தட் இஸ் கால்ட் அஸ் த மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி. ஓகே, earlier medical termination is extremely safe up to 12 weeks. That means already mammals-oda gestation period 280 days. That means 40 weeks. Then இதில் த்ரீ ட்ரைமாஸ்டர்ஸாக அதை நம்ம என்ன பண்ணுறோம் பிரிக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு ட்ரைமாஸ்டர் ஆல்ரெடி 1, 2, 3 அந்த மந்த்தை முதல் 3 மாதங்களை தான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரைமாஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இயர்லியர் மெடிக்கல் டெர்மினேஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சேஃப் அப் டு 12 வீக்ஸ். முதல் 3 மாதத்தில் அந்த 12 வாரங்களுக்கு உள்ள அந்த கருவை மதரோட யூட்ரஸ்லேருந்து அபார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது மதருக்கு சேஃப் and generally has no impact on the woman's fertility. அது அந்த தாயை என்ன பண்ணாது ஃபர்தராக அவங்களோட ஃபர்தர் ப்ரெக்னன்சியவோ இல்லை அவங்களோட ஃபர்டிலிட்டி இனப்பெருக்க திறனையோ அது எந்த விதத்திலும் என்ன செய்யாது பாதிக்காது. நத்திங் பட் மொதல் 3 மாதத்துக்குள்ளே அந்த கருக்கலைப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா அது தாய்க்கு எந்த பாதிப்பையும் என்ன செய்யாது ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. அபார்ஷன் டியூரிங் த செகண்ட் ட்ரைமாஸ்டர் தட் மீன்ஸ் 4th, 5th and 6th மந்தில் அபார்ட் பண்ணோம் அப்படின்னா மோர் ரிஸ்கி as the fetus become intimately associated with the maternal tissue. அடுத்த செகண்ட் ட்ரைமாஸ்டர்ஸில் அபார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபீட்டஸோட ஃபார்மட் மதரோட டிஷ்யூவோட என்ன ஆயிரும் மிங்கிள் ஆயிரும். அதை அந்த செகண்ட் ட்ரைமாஸ்டரில் அபார்ட் பண்ணோம்னா அது மதருக்கு மிகப்பெரிய ஆபத்தை என்ன பண்ணும் ஏற்படுத்தும். சம்டைம்ஸ் டெத்தை கூட என்ன பண்ணலாம் காஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லீகலைஸ்ட் எம்டிபி இன் 1971. இதை தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1971 ஒரு ஆக்ட், ஒரு சட்டப்பூர்வமாக இதை தடுக்கிறதுக்காக ஒரு இதை கொண்டு வந்தாங்க. ஒரு சட்டப்பூர்வமாக மத்திய அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கருக்கலைப்பு செய்கிறத கவர்மெண்ட்டோட அந்த ஆக்டுக்கு உட்பட்டு கொண்டு வந்தாங்க. அவங்களோட நாலேஜ் இல்லாமல் கருவை என்ன பண்ணக்கூடாது கலைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 1971 ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. என்ன காரணத்துக்காக கொண்டு வந்தாங்கன்னா ஃபார் மெடிக்கல் நெசசிட்டி அண்ட் சோசியல் கான்சிக்வென்ஸ் வித் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லைக் செக்ஸ் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் இல்லீகல் ஃபீமேல் ஃபெட்டிசைட்ஸ் டு அவாய்ட் இட் மிஸ்யூஸ். தட் மீன்ஸ் சில பேர் என்ன பண்ணுறாங்க செக்ஸை தெரிஞ்சுக்கிட்டு ஃபீமேல் ஃபீட்டிசைடாக இருந்தால் அதை அபார்ட் பண்ணிடுறாங்க. சில பேருக்கு போதிய மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் அபார்ட் பண்ணுறாங்க. அண்ட் சர்டைன் சமூக ரீதியான சில பிரச்சனைகள் வருது. இதையெல்லாம் தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா 1971 இந்த ஆக்டை என்ன பண்ணாங்க கொண்டு இதன் மூலமாக அபார்ஷன் பண்ணுறதை தடை பண்ணாங்க. ஓகேங்களா. தென் அடுத்து நெக்ஸ்ட் ஒன் MTP performed illegally by unqualified quacks. that means what அப்படின்னா சில போலி மருத்துவர்கள் மூலமாகவோ சேஃபாக என்ன பண்ண மாட்டேன்றாங்க, சில பேர் என்ன பண்ண மாட்டேன்றாங்க அபார்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அதனால் சில பேரோட உயிருக்கு இது என்ன பண்ணிடுது ஆபத்தாக மாறிடுது. ஸோ அதையும் அவங்களோட நாலேஜுக்கு கொண்டு வந்தாங்க. MTP perform illegally by unqualified quacks அப்படின்னா என்ன தகுதியற்ற போலி மருத்துவர்களால் செய்யப்படும் இந்த மாதிரி சட்ட விரோதமான கருக்கலைப்பு என்னது
அவங்களுக்கு பாதுகாப்பற்றது. அதனால் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், உயிருக்கு ஆபத்து, அது வந்து டெத்தை கூட ஃபேட்டல் அப்படின்னா டெத்தை வந்து என்ன பண்ணிடுது, சம்டைம்ஸ் காஸ் பண்ணிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. எம்டிபி ஆஃப் த ஃபஸ்ட் கன்செப்ஷன் மே ஹாவ் சீரியஸ் சைக்காலஜிக்கல் கான்சிக்வன்ஸ். தட் மீன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கன்செப்ஷன் மீன்ஸ் வாட் அப்படின்னா முதல் கர்ப்பத்தில் கருக்கலைப்பு செய்கிறதன் மூலமாக அவங்க வந்து சிவியரான சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ், தட் மீன்ஸ் உளவியல் ரீதியான விளைவுகள் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுது, ஏற்படுது. அதனால் அவங்க வந்து மன ரீதியாக அதிகமான அளவு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேராகிராஃப், இந்த பேசேஜில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சியில் சர்டன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ வேறு எந்த ஃபார்மட்டையோ பயன்படுத்தாமல் நான் சர்ஜிக்கல் மெத்தடில் அவங்களோட நாலேஜோடையோ இல்லை நாலேஜ் இல்லாமையோ மதரோட யூட்ரஸில் வளரக்கூடிய ஃபீட்டஸை மெடிக்கல் மெத்தடை பயன்படுத்தி அபார்ட் பண்ணுறது. சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு ட்ரைமாஸ்டரில் அபார்ட் பண்ணிட்டோம்னா மதருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. செகண்ட் ட்ரைமாஸ்டர் அப்படின்னா அது அவங்களுடைய உயிருக்கு கூட வந்து என்ன பண்ணலாம், ஆபத்தாக வரலாம். 1971 இதை வந்து இந்த சட்டப்பூர்வமாக இந்த கருக்கலைப்பு செய்வதை தடுக்கிறதுக்காக ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இதனோட எய்ம் என்ன அப்படின்னா, செக்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக அபார்ட் பண்ணுறது, ஃபீமேல் ஃபீட்டிசைடை கில் பண்ணுறது, சர்டன் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வசதிகள் இல்லாமையே போலி மருத்துவர்கள் மூலமாக இந்த மாதிரி அன்சேஃபாக உயிருக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சர்டன் ரூல்ஸை வந்து என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. இந்த என்டிபியை வந்து ஃபஸ்ட்டு முதல் ப்ரெக்னென்சியை வந்து அவங்கள வந்து அபார்ட் பண்ணுறதன் மூலமாக அவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். இட்ஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் த எஸ்டிடி. இதை எஸ்டிஐ அப்படின்னு சொல்லலாம், செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், ஆர் வெனீரியல் டிசீசஸ்ன்னு சொல்லலாம், ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? பாருங்கள், செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் ஆர் வெனீரியல் டிசீசஸ் ஆர் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஆர் கால்ட் அஸ் செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன். Normally STI are transmitted from person to person. That means infected personலேருந்து healthy personக்கு இந்த disease வந்து என்ன ஆகுது, transmitted ஆகுது during sexual contact with an infected partner. பார்ட்னர் இன்ஃபெக்டட் ஆயிருந்தாங்கன்னா அவங்க மூலமாக ஹெல்த்தியான பார்ட்னருக்கு இந்த டிசீசஸ் வந்து என்ன ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகுது. இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் எந்த மாதிரியான டிசீசஸ் எல்லாம் இந்த மாதிரி செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் ஆகுது அப்படின்னா, மெயினாக ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் HIV are transmitted sexually as well as by hepatitis B அப்படின்ற டிசீஸும் அண்ட் கல்லீரல் அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டிசீஸும் HIV எய்ட்ஸும் வந்து இந்த மாதிரி செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ்க்கு வெரி குட் எக்ஸாம்பிள். அஸ் வெல் அஸ் பை, இது வந்து செக்ஸுவல் கான்டாக்ட்னால மட்டும் டிரான்ஸ்மிட்டட் ஆகிறது கிடையாது. அஸ் வெல் அஸ் பை ஷேரிங் ஆஃப் இன்ஃப்யூஷன் நீடில்ஸ். தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா, உட்செலுத்திய ஊசிகள், ஒருத்தர் பயன்படுத்திய அந்த இன்ஃபெக்டட் பர்சன் பயன்படுத்திய அந்த நீடில்ஸை ஹெல்த்தி பர்சன் பயன்படுத்தும் போது அவங்களுக்கு இந்த சர்டைன் மைக்ரோப்ஸ் வந்து என்ன பண்ணலாம், டிரான்ஸ்மிட்டட் ஆகலாம். சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சர்ஜரிக்கு பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அஃபெக்டட் பர்சனை சர்ஜரி பண்ணியிருந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை சரியாக வாஷ் பண்ணல அப்படின்னா அதன் மூலமாகவும் வித் இன்ஃபெக்டட் பீப்புள்கிட்ட இருந்து ஹெல்த்தி பீப்புளுக்கு வந்து என்ன ஆகுது, டிரான்ஸ்மிட்டட் ஆகுது. நத்திங் பட் அவங்க யூஸ் பண்ண நீடில்ஸையோ இல்லை இன்ஃபெக்டட் பர்சன்ஸ்க்கு பயன்படுத்தின அந்த சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாகவோ ஹெல்த்தி பீப்புள்ஸ்க்கு வந்து இது என்ன ஆகலாம், டிரான்ஸ்மிட்டட் ஆகலாம். blood transfusion or from infected mother to a baby. சரியா? பாதிக்கப்பட்ட தாயிடமிருந்து குழந்தைக்கும் இந்த செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் டிரான்ஸ்மிட்டட் ஆகலாம். தட் மீன்ஸ் வாட், செக்ஸுவல் கான்டாக்ட்னால மட்டும்தான் செக்ஸுவல் டிசீசஸ் டிரான்ஸ்மிட்டட் ஆகணும்னு கிடையாது. அவங்க பயன்படுத்திய நீடில்ஸையோ சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையோ இல்லை அம்மாட்டிருந்து குழந்தைக்கோ கூட இந்த டிசீஸ் வந்து என்ன ஆகலாம், டிரான்ஸ்மிட்டட் ஆகலாம். பீப்புள் இன் த ஏஜ் ஆஃப் 15 to 24 years are prone to this infection. 15லேருந்து 24 வயது இருக்கக்கூடியவங்களை இந்த நோய் அதிகமான அளவு இவங்களுக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாக்டீரியல் எஸ்டிஐ ஆர் குனீரியா, நிறைய எஸ்டிஐஸ் இருக்குது. தட் மீன்ஸ் செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் டிசீசஸ் நிறைய இருக்குது. பாக்டீரியா, வைரஸ், சர்டன் புரோட்டோசோவன், ஃபங்கஸ், இந்த மாதிரி மைக்ரோப்ஸ்னாலலாம் நமக்கு செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் வரலாம். இதில் சர்டன் பாக்டீரியல் டிசீசஸ், வைரல் டிசீசஸை நமக்கு எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க.
தென் பாக்டீரியானால் என்னென்ன நமக்கு எஸ்டிஐஸ் வருது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எஸ்டிஐ? செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் கொனீரியா. இந்த கொனீரியா அப்படின்றத நீசீரியா கொனீரியா அப்படின்ற பாக்டீரியா காஸ் பண்ணுது. சிப்பிலிஸ் அப்படின்றது ட்ரிப்போனிமா பேலிடம், கேன்க்ராய்ட், கிளாமிடியாசிஸ் அண்டு லிம்போகிரானுலோமா வெனீரியம். இந்த கிளாமிடியாசிஸ் அண்ட் லிம்போகிரானுலோ வெனீரியம் அப்படின்ற இந்த 2 எஸ்டிஐயையும் கிளாமிடியா ட்ரெக்கோமேட்டிஸ் அப்படின்ற பாக்டீரியானால் டிரான்ஸ்மிட்டட் ஆகுது. ஓகேங்களா? நமக்கு 2 மார்க் கொஷினில் நேம் சம் பாக்டீரியல் எஸ்டிஐ அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கொனீரியா, சிப்லிஸ், கேன்க்ராய்ட், கிளாமிடியாசிஸ் அண்ட் லிம்போகிரானுலோமா வெனீரியம். இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் செஷனில் எலாபரேட்டடாக பார்க்கலாம். Then the viral STI or genital herpes and genital warts. Already you know genital அப்படின்னா என்னது? genitalia, reproductive organ. அதில் ஏற்படக்கூடிய herbs, that means கட்டி, and warts, அதில் ஏற்படக்கூடிய wounds. இதனால இதுவும் வைரல் எஸ்டிஐக்கு ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள். அதாவது the viral STI or genital herpes, it's the name of the disease. genital herpes, genital warts, hepatitis B and AIDS. இதெல்லாம் வைரல் எஸ்டிஐ. நேம் சம் வைரல் எஸ்டிஐனா இந்த 4 டிசீஸ். ஓகேங்களா? தென் இதுக்கும் காசிட்டிவ் ஏஜென்ட்ஸ் இருக்குது. தென் ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ் அப்படின்னா ஹெர்பஸ் சிம்பிள் வைரஸ், சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் காஸ் பண்ணுது. தென் ஜெனிட்டல் வேட்ஸ் அப்படின்னா ஹியூமன் பாபிலோமா வைரஸ், ஹெச்பிவி வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது காஸ் பண்ணுது. ஹெப்படைட்டிஸ் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் காஸ் பண்ணுது. ஆல்ரெடி யூனோ எய்ட்ஸை வந்து ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ், ஹெச்ஐவி வந்து என்ன பண்ணுது? காஸ் பண்ணுது. தென் ட்ரைகோமோனாசிஸ் இஸ் அ புரோட்டோசோவன் எஸ்டிஐ. புரோட்டோசோவன் எஸ்டிஐக்கு ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் அப்படின்னா ட்ரைகோமோனாசிஸ். இது வந்து புரோட்டோசோவனால் ஏற்படக்கூடிய செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். இதை வந்து எது காஸ் பண்ணுதுன்னா ட்ரைகோமோனஸ் வேஜினாலிசிஸ் அப்படின்ற புரோட்டோசோவனால் இது வந்து என்ன ஆகுது? காஸ் ஆகுது. அண்ட் கேனிடியாசிஸ் இஸ் அ ஃபங்கல் எஸ்டிஐ. ஃபங்கஸ்னால் வரக்கூடிய எஸ்டிஐக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா கேனிடியாசிஸ். இதனுடைய காசிட்டிவ் ஏஜென்ட் வந்து கெனிடா ஆல்பிகன்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே செக்ஸுவல் கான்டாக்ட் மூலமாகவோ இல்லை மேலே நம்ம பார்த்தோம்ல சர்டைன் மெசஸ் அதன் மூலமாகவோ இன்ஃபெக்டட் ஃபார்மட்டை இருந்து ஹெல்த்தி பார்ட்னருக்கு வந்து என்னது? டிரான்ஸ்மிட்டட் ஆகுது. ஓகேங்களா? எஸ்டிஐ காஸ்டு பை பாக்டீரியா, ஃபங்கை அண்ட் புரோட்டோசோவா ஆர் பேரசைட்ஸ். எஸ்டிஐ வந்து எதனாலெல்லாம் வருது அப்படின்னா பாக்டீரியாஸ்னால, ஃபங்கைனால, புரோட்டோசோவன்ஸ்னால, பேரசைட்ஸ்னால, இதனாலெல்லாம் எஸ்டிஐஸ் வந்து என்ன பண்ணுது? வருது. இந்த எஸ்டிஐஸ் தட் மீன்ஸ் இப்போ ஏற்கனவே அதை தான் பார்த்தோம். பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவா, பேரசைட்ஸ்னால் வரக்கூடிய எஸ்டிஐஸ் எல்லாமே ட்ரீட்டட் பண்ணிடலாம். தட் மீன்ஸ் அதுக்கு வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம், மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்? சரி பண்ணிடலாம். ஆனால் இந்த வைரஸ்னால் வரக்கூடிய எஸ்டிஐ அதுக்கு வந்து சர்டன் ஆன்டிபயோட்டிக்ஸ் மூலமாக நம்ம ஃபர்தராக ஈஸியாக அதை வந்து என்ன பண்ண முடியாது? க்யூர் பண்ண முடியாது. நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் அதனுடைய சிம்டம்ஸை வந்து என்ன பண்ணும்? சப்ரஸ் பண்ணும். பாருங்களேன், STI caused by bacteria, fungi and protozoa or parasite can be treated with the antibiotics. மருந்து மாத்திரைகள் மூலமாக சரி பண்ணிடலாம். or other medicines. Whereas STI caused by virus cannot be treated. அதை வந்து என்ன பண்ண முடியாது? முற்றிலும் சரி பண்ண முடியாது. ஆல்ரெடி நமக்கு தெரியும். இன்னும் எய்ட்ஸுக்கு நம்ம வந்து ஒரு சரியான ஆன்டிபயோட்டிக்ஸையோ வேக்சின்ஸையோ நம்மளால் என்ன பண்ண முடியல? கண்டுபிடிக்க முடியல. அந்த ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ் இன்டேக் பண்ணக்கூடிய அந்த டேப்லெட்ஸ் அவங்களோட லைஃப் ஸ்பேனையோ அந்த வைரஸ்னால் உருவாகக்கூடிய சிம்டம்ஸ் தீவிரத்தை மட்டும்தான் சப்ரஸ் பண்ணுதே ஒழிய அந்த வைரஸை முற்றிலும் அவங்களால என்ன பண்ண முடியல? அழிக்க முடியல. பட் த சிம்டம்ஸ் கேன் பி கண்ட்ரோல் பை ஆன்டிவைரல் மெடிகேஷன்ஸ். தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா இந்த சிம்டம்ஸை மட்டும்தான் அவங்க சாப்பிடக்கூடிய அந்த மெடிசின்ஸ்னால வந்து என்ன பண்ண முடியுது? கண்ட்ரோல் பண்ண முடியுது. தென் லேட்டஸ்ட் காண்டம்ஸ் யூஜேஸ் கிரேட்லி ரெடியூசஸ் த ரிஸ்க். தட் மீன்ஸ் வாட்? கருத்தடை சாதனங்களை பயன்படுத்துவதன் மூலமாக நம்ம எஸ்டிஐயை வந்து என்ன பண்ணலாம்? ப்ரிவென்ட் பண்ணலாம். பட் டஸ் நாட் கம்ப்ளீட்லி எலிமினேட் த ரிஸ்க் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எஸ்டிஐ. இதை நம்ம முற்றிலுமாக வந்து என்ன பண்ண முடியலை? ஒழிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் அப்படின்னா செர்விக்கல் கேன்சர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? இதை செர்விக்கல் கேன்சர் அப்படின்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். செர்விக்கல் கேன்சர் இஸ் காஸ்டு பை எ செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் வைரஸ்
கால்டு ஹியூமன் பேபிலோமா வைரஸ். அதாவது இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா ஹியூமன் பேபிலோமா வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ்னால தான் இந்த செர்விக்கல் கேன்சர் வந்து என்ன ஆகுது, காஸ் ஆகுது. இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னேன் மிஸ்ஸு, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். செர்விக்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், வேஜினாக்கு மேலே இருக்கக்கூடிய பார்ட்டு தான் வந்து என்னது, செர்விக்ஸ். ஓகேங்களா? இது ஏற்படுத்தக்கூடிய அந்த வைரஸ்க்கு பேர் ஹியூமன் பேபிலோமா வைரஸ். HPV may causes abnormal growth of cervical cells or cervical dysplasia. அப்படின்னா இந்த வைரஸ் போய் அந்த செர்விக்கல் செல்ஸை அஃபெக்ட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணிடுது, டிஸ்பிளாசியா அப்படின்னா என்ன அர்த்தம், அதை பிறழ்ச்சி அடைய செய்யுது. இயல்பான நிலையில் இருக்காமல் அதை வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா மாறான அந்த இயல்புக்கு மாறாக அதனுடைய அந்த வாய்ப்பகுதி வந்து இயல்புக்கு மாறாக ஒரு அப்நார்மல் குரோத்தை வந்து என்ன பண்ணுது, ஃபேசிலேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் ஆஃப் த செர்விக்கல் கேன்சர் ஆர், முக்கியமாக இந்த செர்விக்கல் கேன்சர்ஸ் வந்துச்சு அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் நமக்கு ஏற்படும் அப்படின்னா பெல்விக் பெயின், கடுமையான இடுப்பு வலியை வந்து என்ன பண்ணும், ஏற்படுத்தும். இன்க்ரீஸ்டு வேஜினல் டிஸ்சார்ஜ், நம்ம பிறப்பு உறுப்புல இருந்து தேவையில்லாத அன்வான்ட் சப்ஸ்டன்ஸ் லீக்கேஜ் ஆகும். அண்ட் அப்நார்மல் வேஜினல் ப்ளீடிங், இரத்தப்போக்கும் வேஜினா வழியாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இதனுடைய அறிகுறிகள். இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், என்னென்ன காரணங்களால் நமக்கு செர்விக்கல் கேன்சர்ஸ் வருது. ஹேவிங் மல்டிபிள் செக்ஸுவல் பார்ட்னர்ஸ் ஒருத்தவங்களோட கான்டாக்ட் பண்ணாமல் மல்டிபிள் செக்ஸுவல் பார்ட்னர்ஸ் இருக்கிறதுனாலையும், ப்ரொலாங்டு யூஸ் ஆஃப் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ், ரொம்ப நாள் கருத்தடை சாதனங்களையும் மாத்திரைகளையோ பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனாலையும் இந்த செர்விக்கல் கேன்சர் வரலாம். செர்விக்கல் கேன்சரை காஸ் பண்ணுறது HPV வைரஸ்ஸு. இது வந்து செர்விக்கல் செல்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணி அதை டிஸ்பிளாசியா பிறழ்ச்சி அடைய வைக்கிது. இதனுடைய அறிகுறிகள் அப்படின்னா கடுமையான பெல்விக் பெயின், இடுப்பு வலி, வேஜினல் டிஸ்சார்ஜ் அண்ட் வேஜினல் ப்ளீடிங். எதனால் ஏற்படுது அப்படின்னா மல்டிபிள் செக்ஸுவல் பார்ட்னர், ப்ரொலாங்டு யூசஸ் ஆஃப் கான்ட்ரசெப்டிவ் அப்படின்னா கருத்தடை மாத்திரைகளையோ சாதனங்களையோ பயன்படுத்துறதுனால, ரொம்ப நாள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனாலையும் செர்விக்கல் கேன்சர் வந்து என்ன பண்ணுது, வருது. செர்விக்கல் கேன்சர் கேன் பி டயக்னாஸ்டு பை எ பேபி கொலோமோஸ்மியர் கம்பைன்ட் வித் HPV டெஸ்ட். இந்த செர்விக்கல் கேன்சரை நம்ம என்ன டயக்னாசிஸ், எந்த முறையின் மூலமாக கண்டறியலாம் அப்படின்னா பேபினிக் கோலாஸ்மியர் கம்பைன் வித் HPV டெஸ்ட். இந்த 2 டெஸ்ட்டையும் சேர்த்து செய்யும்போது நம்ம வந்து கர்ப்பப்பை வாயில் இருக்கக்கூடிய அந்த கேன்சர் புற்றுநோயை வந்து என்ன பண்ண முடியுது, கண்டுபிடிக்க முடியுது. சரிங்களா? கம்பைன்ட் டெஸ்ட். தென் அது போக என்ன பண்ணலாம், எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், MRI அண்ட் PET ஸ்கேன் மே ஆல்சோ பி யூஸ்டு டு டிட்டர்மைன் த ஸ்டேஜஸ் ஆஃப் கேன்சர். இந்த எக்ஸ்ரே ஸ்கேன் இதன் மூலமாக அந்த கேன்சர் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிக்கலாம். இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஃபார் செர்விக்கல் கேன்சர்ஸ் இன்க்ளூட், இதை வந்து என்ன ட்ரீட்மெண்ட் மூலமாக நம்ம இதை வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னா ரேடியேஷன் தெரப்பி, கதிர்வீச்சு மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், சரி பண்ணலாம். சர்ஜரி இல்லைனா ஆப்ரேஷன் பண்ணலாம். அண்டு கீமோதெரப்பி அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசின்ஸ் கொடுத்து நம்ம இந்த செர்விக்கல் கேன்சரை வந்து என்ன பண்ணலாம், சரி பண்ண முடியும். ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஃபார் த செர்விக்கல் கேன்சர் அப்படின்னா வந்து கதிர்வீச்சு முறை இல்லைன்னா ஆப்ரேஷன், அப்படி இல்லை அப்படின்னா சர்டைன் மருந்து மாத்திரைகள் மூலமாக அதை வந்து என்ன பண்ணிடலாம், சரி பண்ணலாம். இனிஷியல் ஸ்டேஜாக இருந்தால் டேப்லெட்ஸ் மூலமே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. அடுத்து மாடர்ன் ஸ்க்ரீனிங் டெக்னிக் கேன் டிடெக்ட் ப்ரீ கேன்சரியஸ் சேஞ்சஸ் இன் த செர்விக்ஸ். நவடேஸ் இருக்கக்கூடிய நியூ டெக்னாலஜி மூலமாக இந்த செர்விக்ஸில் கேன்சர் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், அதை கண்டுபிடிச்சி டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. அது எப்படி மிஸ் வர்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி டிடெக்ட் பண்ணுறது அப்படின்னா பீரியாடிக்கலாக ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் ஒரு பேர் இயருக்கு ஒரு தடவை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா யூட்ரஸை வந்து என்ன பண்ணிக்கணும், செக் பண்ணிக்கணும். அப்போ அதில் ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா ஏர்லியராகவே நம்ம ட்ரீட்மெண்ட் மூலமாக அதில் ஏதாவது மாற்றம் இருக்குன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் மூலமாக அதை சரி பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. Modern screening technique can detect precancerous changes in the cervix. Therefore, screening is recommended for a woman above 30 years once in a year. வருடத்திற்கு ஒரு முறை 30 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் அவங்களோட பாடியில் ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட யூட்ரஸை செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. cervical cancer can be prevented with vaccination. cervical கேன்சரை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னா வேக்சினேஷன் போடுறதன் மூலமாக, ஊசி போடுறதன் மூலமாக என்ன பண்ணலாம், தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ப்ரைமரி ப்ரிவென்ஷன் பிகின்ஸ் வித் ப்ரைமரியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 19 to 30 இயர்ஸ் பெண்களுக்கு வந்து 9லேருந்து 13 வயசில் அந்த பியூபரிட்டி அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க செக்ஸுவல் ஃபார்மட் ஆக்டிவேட் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஹெச்பிவி வேக்சின் வந்து என்ன பண்ணிடலாம் போட்டுடலாம். பாருங்கள், ப்ரைமரி ப்ரிவென்ஷன் பிகின்ஸ் வித் த ஹெச்பிவி வேக்சின் of a girls aged 19 to 30 years before they become sexually active. அவங்க அந்த பியூபரிட்டி அந்த மெனார்க்கு அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஹெச்பிவி வேக்சின் போட்டுட்டோம் அப்படின்னா செர்விக்கல் கேன்சரை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். தென் மாடிஃபிகேஷன் இன் லைஃப் ஸ்டைல் கேன் ஆல்சோ ஹெல்ப் இன் ப்ரிவென்டிங் த செர்விக்கல் கேன்சர். அவங்க லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிறதன் மூலமாகவும் அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகள் உடற்பயிற்சி இதன் மூலமாகவும் அவங்க செர்விக்கல் கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஹெல்த்தி டயட், நல்ல ஆரோக்கியமான உணவு, அவாய்டிங் டொபாக்கோ யூசேஜ், புகையிலையை பயன்படுத்துவதை குறைக்கிறது இல்லை தடுக்கிறது, முற்றிலும் பயன்படுத்தாமை, ப்ரிவென்டிங் ஏர்லியர் மேரேஜஸ், ஏர்லியர் ஏஜ்லேயே திருமணம் செய்கிறது, தென் ப்ராக்டிஸிங் மோனோகேமி, தட் மீன்ஸ் வாட் ஓரின சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதை அவாய்ட் பண்ணுறது. அண்ட் ரெகுலர் எக்ஸசைஸ், என்ன சொல்கிறாங்க, பீரியாடிக்கலாக ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா மினிமைஸ் த ரிஸ்க் ஆஃப் த செர்விக்கல் கேன்சர். இதெல்லாம் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா செர்விக்கல் கேன்சர் வர்றதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். என்ன சொல்கிறாங்க, மொதல் 19 to 30 இயர்ஸில் ஹெச்பிவி வேக்சின் போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணிக்கணும், நல்ல உணவு சாப்பிடணும், இந்த மாதிரி புகையிலை இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தக்கூடாது, ஏர்லியராக மேரேஜ் பண்ணுறதை தடுக்கணும், ப்ராக்டிஸிங் த மோனோகேமி அதை அவாய்ட் பண்ணணும், அண்ட் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும். இதெல்லாம் நம்ம வந்து அதனுடைய ரிஸ்க்கை, அதாவது செர்விக்கல் கேன்சர் நமக்கு வரக்கூடிய வாய்ப்பை அது வந்து என்ன பண்ணும், குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டி. இன் தமிழ் இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா மலட்டுத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்எபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ், ஒரு பெண்ணால் ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுக்க முடியாத நிலையை தான் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பாருங்கள், inability to conceive or produce children even after unprotected sexual cohabitation is called the infertility. That means what அப்படின்னா அவங்க எல்லா விதத்துலேயும் ஓகேவாக இருந்து செக்ஸுவல் ஃபார்மட்டில் இருந்தும் அவங்களால என்ன பண்ண முடியல, ஒரு யங் சில்ட்ரனை வந்து என்ன பண்ண முடியல, உருவாக்க முடியலை. அந்த கண்டிஷனை தான் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. Then that is the inability of a man to produce sufficient number or quality of sperm to impregnate a woman, or அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மேல்னால் ஒரு சஃபிஷியண்ட்டான ஒரு ஆக்டிவான ஒரு மோட்டிலிட்டியான ஸ்பெர்மை உருவாக்க முடியலை. அப்படி இல்லைன்னா அவங்க உருவாக்கின ஸ்பெர்ம்னால் ஒரு ஓவாவை வந்து என்ன பண்ணல, ஃபர்டிலைஸ் பண்ண வைக்க முடியலை. அந்த கண்டிஷன் மேனுக்கு இருந்தாலோ, ஆர் உமன் இன்எபிலிட்டி ஆஃப் உமன், ஒரு ஆணுக்கு வந்து ஸ்பெர்மோட ப்ரொடெக்ஷன் சரியாக இல்லைனாலோ, ஆர் இன்எபிலிட்டி ஆஃப் உமன் டு பிகம் ப்ரெக்னென்ட் ஆர் மெயின்டைன் எ ப்ரெக்னன்சி, ஆர் அந்த ஃபீமேலோட பாடியில் அவங்களோட யூட்ரஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலோ அவங்களால என்ன பண்ண முடியாது, குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பெண் வந்து கருத்தரிக்க இயலாத அந்த தன்மையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? தென் அடுத்து த காசஸ் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி, எதனாலெல்லாம் அவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டி மலட்டுத்தன்மை வருகிறது அப்படின்னா ஆர் டியூமர்ஸ் ஃபார்ம்ட் இன் த பிட்யூட்ரி ஆர் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். நமக்கு தெரியும் பிட்யூட்ரி கிளாண்ட்லேயோ இல்லை இனப்பெருக்க உறுப்புகள்லேயோ கட்டி உருவாகிறதுனால அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி வரலாம். ஆர் இன்ஹெரிட்டட் மியூட்டேஷன் ஆஃப் ஜீன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பயோசிந்தசிஸ் ஆஃப் செக்ஸ் ஹார்மோன்ஸ். சடனாக ஹார்மோன்ஸை செக்ஸ் ஹார்மோனை சிந்தசைஸ் பண்ணக்கூடிய ஜீன்ஸில் சடனாக மியூட்டேஷன் ஏற்படுறதுனாலையோ, இல்லை மேல் ஃபார்மேஷன் ஆஃப் செர்விக்ஸ், சரியாக வளர்ச்சி அடையாத செர்விக்ஸ் ஆர் ஃபெலோபியன் டியூப்ஸ் அப்படின்னா சரியாக நல்ல நார்மலான க்ரோத்தை அட்டன் பண்ணாத ஃபெலோபியன் டியூப் சர்விக்ஸ்னாலேயோ, அண்ட் இன்அடிக்குவேட் நியூட்ரிஷன், அவங்க அடல்ட்ஹுட் ஸ்டேஜில் சரியான முறையில் ஊட்டச்சத்தான உணவுகளை எடுத்து கொள்ளாததன் மூலமாகவும் அவங்க இன்ஃபர்டிலிட்டியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிள் தானே. ஏன் அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய பிட்யூட்ரிலையோ ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்லேயோ கட்டி இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு செக்ஸ் ஹார்மோன்ஸை செக்ரிட் பண்ணக்கூடிய ஜீனில் சடன் மியூட்டேஷன் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய செர்விக்ஸோ ஃபெலோபியன் டியூபோ வெள்ளா க்ரோ ஆகாமல் இருக்கலாம், இல்லை போதுமான ஊட்டச்சத்தோ உணவையோ அவங்க அந்த அடல்ட்ஹுட் ஏஜில் எடுக்காததும்
அவங்களோட இன்ஃபர்டிலிட்டிக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் டேமேஜஸ் மெனி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ஹெல்த் எஸ்பெஷலி த மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ரொம்ப நாளாக ப்ரொலாங்டாக ஏற்படக்கூடிய மன அழுத்தமும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மென்ஸ்ட்ரல் சைக்கிளையும் வந்து என்ன பண்ணுது, பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஜெக்ஷன் ஆஃப் டாக்ஸிஸ், அது போக அவங்க வந்து என்னது, நச்சுத்தன்மை நிறைந்த பொருட்களை எடுத்துக்கிறது, ஹெவி மெட்டல், காட்மியம், இந்த மாதிரி சில விஷயங்களை உட்கொண்டதன் மூலமாகவும், ஹெவி யூசஸ் ஆஃப் ஆல்கஹால் ப்ரொலாங் டைம் தொடர்ந்து அவங்க வந்து ஆல்கஹாலை இன்டேக் பண்ணுறதுனாலையும், டொபேக்கோ அண்ட் மார்ஜினா இந்த மாதிரி போதைப் பொருட்களை அதிகமான அளவு பயன்படுத்துறதுனாலையும் அவங்களுடைய அந்த என்னது ஃபர்டிலிட்டி கண்டென்ட் வந்து என்ன ஆயிடுது, ரெடியூஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஜுரி டு த கொனாட்ஸ், அவங்களுடைய இனப்பெருக்க உறுப்பில் ஏதாவது இன்ஜுரிஸ், ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலோ, அண்ட் ஏஜிங், அவங்களுக்கு வயது முதிர்வின் மூலமாக கூட சில நேரங்களில் இன்ஃபர்டிலிட்டி வந்து என்ன பண்ணலாம், ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறாங்க, டாக்ஸின்ஸ் எடுத்துக்கிறதன் மூலமாகவோ, ஹெவியாக ப்ரொலாங்டு டைம் ஆல்கஹால், டொபேக்கோ அண்டு மார்ஜினா இந்த மாதிரி போதைப் பொருட்களை எடுத்துக்கொள்வதன் மூலமாகவும், இனப்பெருக்க ஆர்கன்ஸில் ஏற்படக்கூடிய இன்ஜுரிஸ்னாலேயோ இல்லை ஏஜிங்னால கூட அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், இந்த இன்ஃபர்டிலிட்டி ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதர் காசஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி, வேறு என்ன காரணங்களாலெல்லாம் அவங்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுகிறது. த பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ், அவங்க இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பெல்விக் கெடில்ஸ் அப்படின்னாலே இடுப்பு அப்படின்னு சொல்லுவோம். பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், இன்ஃப்ளமேஷன்னா வீக்கம், அந்த இடுப்பு பகுதியில் வந்து வீக்கம் ஏற்படக்கூடிய ஒரு நோய் இருக்குது, இடுப்புக்குழி வீக்க நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மூலமாகவோ இல்லை யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ், தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா கருப்பை தசைநார் கட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யூட்ரஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபைப்ரஸ் கட்டிகள் மாதிரி ஃபார்ம் ஆயிடுறது. அண்ட் எண்டோமேட்ரியோசிஸ், தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா அந்த யூட்ரஸோட இன்னர் ஃபார்மட் எண்டோமேட்ரியம் அப்படின்னு தெரியும், அதில் ஏற்படக்கூடிய அலர்ஜி. எண்டோமேட்ரியாசிஸ் அப்படின்னா அந்த எண்டோமேட்ரியத்தில் ஏற்படக்கூடிய அலர்ஜினாலேயோ மோஸ்ட் காமன் காசஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி இன் உமன். முக்கியமாக இந்த காரணங்களால் பெண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுகிறது. எதனாலலாம், பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், யூட்ரைன் ஃபைப்ராய்டிஸ் அண்ட் எண்டோமேட்ரியாசிஸ் ஆர் த மோஸ்ட் காமன் காசஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி இன் உமன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், லோ பாடி ஃபேட் ஆர் அனராக்சியா. தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா அவங்களோட பெண்களோட உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு அளவு வந்து, ஃபேட்டோட அளவு வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடுது. அதனால் அவங்களுக்கு வந்து பசி இன்மை வந்து என்ன பண்ணுது, ஏற்படுது. லோ பாடி ஃபேட் ஆர் அனராக்சியா இன் உமன், தட் இஸ் அ சைக்காட்ரிக் ஈட்டிங் டிஸார்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் பை த ஃபியர் ஆஃப் கெய்னிங் வெயிட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உடல் எடை வந்து கூடிரும் அப்படின்ற ஒரு ஃபியர்னால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுட்டு இன்டேக் பண்ணுறத என்ன பண்ணிடுறாங்க, நிறைய சேஞ்சஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்க, கொண்டு வந்துடுறாங்க. அதனால் அவங்களுக்கு சைக்காலஜிக்கலாக மன ரீதியான பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக டேர்ம் தமிழில் சொல்லணும் அப்படின்னா, பெண்களோட உடலில் ஃபேட்டோட அளவு வந்து குறையிறதுனால அவங்களுக்கு பசியின்மை ஏற்படுது. அதனால் உடல் எடை வந்து என்ன பண்ணிடும், கூடிருமோ அப்படின்னு நினச்சி அவங்க வந்து ரொம்ப குறைவான அளவு உணவுகளை எடுத்துக்கிறது, மன ரீதியான பாதிப்பு, இதுவும் கூட வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, அன்டிசெண்டட் டெஸ்டிஸ் அண்ட் ஸ்வாலன் வெயின்ஸ் இன் த ஸ்க்ரோட்டம். தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா சரியான அளவு வளர்ச்சி அடையாத, தமிழ் ஆப்டாக என்ன சொல்லலாம்னா ஃபுல்லாக நல்ல கீழ் இறங்காத அந்த டெஸ்டிஸ் அண்ட் ஸ்வாலன்ஸ் வெயின்ஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா அவங்களோட அந்த ஸ்க்ரோட்டம் இருக்கக்கூடிய ஏரியா வந்து அதில் இருக்கக்கூடிய வெயின்ஸ் வந்து வீங்கிக்கிறது, வெரிகோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்க்ரோட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய வெயின்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிக்கிறது, வீங்கிக்கிறது. இதனாலையும் இன்ஃபர்டிலிட்டி வந்து என்ன பண்ணுது, காஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒன், டைட் கிளாத்திங் இன் அ மேன் மே raise the temperature in the scrotum and affects the sperm production. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்ல டைட்டான ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜீன்ஸ்லாம் ரொம்ப டைட்டாக போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இறுக்கமான டைட்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் வியர் பண்ணுறதன் மூலமாக அவங்களோட டெஸ்டிஸோட வெப்பநிலை வந்து என்ன பண்ணிடுது, இன்க்ரீசஸ் ஆகி அதன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய ஸ்பெர்ம்ஸ் இன்ஆக்டிவாக மாறிடுது, இல்லை அதனோட ப்ரொடக்ஷன் வந்து என்ன ஆயிடுது, ஸ்டாப் ஆயிடுது. அதனாலையும் இன்ஃபர்டிலிட்டி வந்து என்ன பண்ணுது, ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அண்டர் டெவலப்டு ஓவரிஸ் ஆர் டெஸ்டிஸ், சரியாக வளராத டெஸ்டிஸும் ஓவரிஸ், அதனால்
அதனால் என்னாகலாம், இன்ஃபர்டிலிட்டி ஏற்படலாம். ஏன் அண்டர் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா அதனால் ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்பெர்மையோ ஒரு ஓவாவையோ என்ன பண்ண முடியாது, ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதனாலையும் இன்ஃபர்டிலிட்டி ஏற்படலாம். தென் ஃபீமேல் மே டெவலப் ஆன்டிபாடிஸ் அகெயின்ஸ்ட் தேர் பார்ட்னர் ஸ்பெர்ம். பெண்கள் வந்து அவங்களோட பார்ட்னர்ஸோட ஸ்பெர்முக்கு அகெயின்ஸ்டான ஆன்டிபாடிஸை, அதாவது என்ன சொல்லலாம், எதிர்ப்பு பொருளை அவங்களோட பாடியில் உருவாக்குறதுனால, அந்த ஃபீமேலோட பாடியில் அவங்க பார்ட்னரோட ஸ்பெர்முக்கு அகெயின்ஸ்டான ஆன்டிபாடி வந்து உற்பத்தி ஆகுறதுனால உள்ள ஸ்பெர்ம் போனோடனே அந்த ஆன்டிபாடிஸ் அந்த ஸ்பெர்மை கில் பண்ணிடும். அதனாலே அவங்க வந்து என்ன பண்ண முடியாது, ஃபர்டிலைஸ் ஆக முடியாது. அது ஒரு காரணம். அடுத்து மேல்ஸ் மே டெவலப் ஆன் ஆட்டோ இம்யூன் ரெஸ்பான்ஸ் டு தேர் ஓன் ஸ்பெர்ம். ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால் நம்ம பாடியில் சிந்தசிஸ் ஆகக்கூடிய ஆன்டிபாடிஸ் நம்மளோடதையே வந்து என்ன பண்ணுறது, அஃபெக்ட் பண்ணுறது. அதே மாதிரி ஆண்கள் அவங்களோட உடம்புல சிந்தசிஸ் ஆகக்கூடிய ஸ்பெர்மை அவங்க பாடியில் உற்பத்தி ஆகக்கூடிய ஆன்டிபாடிஸே அதை வந்து என்ன பண்ணிடுறது, கில் பண்ணிடுறது, இல்லை மோட்டிலிட்டி நேச்சரை வந்து என்ன பண்ணிடுறது, குறைச்சிருது. இந்த மாதிரி பல காரணங்களால் என்னாகலாம், இன்ஃபர்டிலிட்டி வந்து என்ன பண்ணலாம், ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் என்ன காரணம் பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேலுக்கு 2 இது பார்த்தோம். ஃபஸ்ட்டு அவங்க பெல்விக்கில் ஏற்படக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷனோ இல்லை யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் தசைநார் கட்டிகளோ எண்டோமேட்ரியத்தில் ஏற்பட அலர்ஜினால் பெண்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பாடி வெயிட் வந்து ரொம்ப ஃபேட்டோட அளவு குறைவாக இருக்கிறது, பசியின்மை இருக்கிறது, நம்ம ஓவராக சாப்பிட்டோம்னா வெயிட் போட்டுருவோமோ அப்படின்ற மன ரீதியான பாதிப்பு, இந்த காரணங்களால் கூட அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அன்டிசெண்டட் டெஸ்டிஸ் அண்ட் ஸ்வாலன் வெயின்ஸ் இன் ஸ்க்ரோட்டம். சரியாக கீழே இறங்காத விந்தகங்கள், நல்ல வீங்கிய பருத்த ஸ்க்ரோட்டம், அதில் இருக்கக்கூடிய வெயின்ஸ் வந்து வீங்கிக்கிறது, இதனாலேயும் அவங்களுக்கு வந்து என்ன ஆகலாம், இன்ஃபர்டிலிட்டி ஏற்படலாம். அடுத்து டைட்டனாக கிளாத்ஸ் வியர் பண்ணுறதுனால டெம்பரேச்சரோட அளவு குறையாமல் அங்கே ஸ்பெர்மோட ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகலாம். அண்டர் டெவலப்டு ஓவரிஸ் அண்ட் டெஸ்டிஸ், ஓகே நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து ஃபீமேலுக்கு வந்து அவங்க பார்ட்னருக்கான அந்த ஸ்பெர்முக்கு அகெயின்ஸ்டான ஆன்டிபாடிஸ், அதன் மூலமாக அவங்களால ஃபர்டிலைஸ் ஆக முடியாமல் போயிடலாம். அதே மாதிரி மேல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஓன் ஸ்பெர்முக்கு அகெயின்ஸ்டான ஆட்டோ இம்யூன் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுனாலையும் என்ன ஆகலாம், இந்த இன்ஃபர்டிலிட்டி ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நமக்கு சம்டைம்ஸில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட் ஆர் த அதர் காசஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்கலாம். அடுத்து ஆல் உமன் ஆர் born with ovaries but some do not have functional uterus. எல்லா பெண்களுமே பிறக்கும்போது வந்து என்ன பண்ணுறாங்க, ஓவரிஸோட பிறக்கிறாங்க. ஆனால் சில பேருக்கு வந்து என்ன பண்ணுறதில்ல, யூட்ரஸ் வந்து ஃபங்க்ஷனல் ஆகிறது இல்லை. இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் மேயர் ரோகிடென்சி சிண்ட்ரோம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் மேயர் ரோகிடென்சி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்கு சம்டைம்ஸ் நமக்கு வந்து 2 மார்க்லேயோ 1 வேர்ட்லேயோ வந்து என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.